இந்த பேப்பர் கேமராவை கிராஸ் பண்ணாம யாரும் வந்திருக்க மாட்டோம். முக்கியமா 90s கிட்ஸ். இந்த பேப்பர் கேமராக்கு முன்னாடி கேமராலாம் எப்படி உருவாச்சு, போட்டோஸ்லாம் எப்படி எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ எது, கேமராவை யார் கண்டுபிடிச்சா, இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த போட்டோன்ற விஷயம் தலைகீழ இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். தலைகீழையா எப்படி? கிமு 3ஆம் நூற்றாண்டுல அரிஸ்டாட்டில் என்பவர் கேமரா அப்ஸ்கரா அப்படின்ற மெத்தட் மூலியமா முதல் முறையா ஒரு காட்சியை பதிய வச்சிருக்காரு. கேமரா அப்ஸ்கரா அப்படின்னா ஒரு டார்க் ரூம்னு அர்த்தம். அதாவது ஒரு ரூமை வெளிச்சம் வராத மாதிரி எல்லா பக்கமும் பிளாக் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளிச்சம் வர ஒரு பக்கம் மட்டும் கிளாத்ல ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியா வெளியே இருக்க காட்சி உள்ள இருக்க வால்ல தலைக்கீழ ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுதான் கேமரா அப்ஸ்கரா அப்படின்ற மெத்தட்னு சொல்றாங்க. இத பின்ஹோல் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலைகீழ் விதி. இந்த மெத்தட்ல ப்ரொஜெக்ட் பண்ற இமேஜை போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வால்ல ப்ரொஜெக்ட் ஆகிற இமேஜை ட்ரேஸ் பண்ணியும் பெயிண்டிங்ஸாலையும் டிரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த அல் அசான் அப்படின்றவர் தி புக் ஆஃப் ஆப்டிக்ஸ்னு ஒரு புக்காவே டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்க அடுத்தடுத்த நூற்றாண்டில் இந்த புக்கில் இருந்து குறிப்புகளை எடுத்து அந்த கேமரா உருவாக்க இந்த புக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த அப்ஸ்கரா மெத்தடை யாருமே ஃபோட்டோ எடுக்கவே பயன்படுத்தலை. இது எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா ஒரு டிராயிங் வரைக்கும் மட்டுமே இதை பயன்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை எடுத்தவர் ஜோசப் நிக்கோஃபர் நீப்ஸ். இவர் தான் முதல்ல ஃபோட்டோ எடுக்க காரணமாக இருந்திருக்காரு. இவர் எடுத்த இந்த ஃபோட்டோ தான் உலகின் முதல்ல பிரிண்ட் போடப்பட்ட ஃபோட்டோ. வியூ ஃப்ரம் த விண்டோ அட் லீ கிராஸ் அப்படின்னு 1826 இந்த ஃபோட்டோவை நிக்கோஃபர் நீப்ஸ் அவரோட விண்டோக்கு வெளியே தெரிஞ்ச காட்சியை தான் எடுத்திருக்காரு. இந்த ஃபோட்டோவை எடுக்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சிரியன் ஆஸ்பல்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி இந்த அப்ஸ்கரா மெத்தட்ல உருவாக்கின அப்ஸ்கரான்ற கேமரா பாக்ஸ்குள்ள வச்சு 6 to 8 மணி நேரம் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்திருக்காரு. 8 மணி நேரம் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை இந்த போட்டோல. அதுக்கு அடுத்ததா லூயிஸ் டெகரேன்றவர் 1829ஆம் ஆண்டு இந்த போட்டோகிராஃபி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஏற்கனவே பார்த்த நிக்கோஃபர் நீப்ஸ் கேமரா அப்ஸ்கரா மெத்தடை பத்தி லூயிஸ் டெகரேக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேமராவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துல நிக்கோஃபர் நீப்ஸ் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா 1839 டெகரே போட்டோகிராஃபில அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிக்கோஃபர் நீப்ஸ் யூஸ் பண்ண பியூட்டர் பிளேட்டுக்கு பதில் காப்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி காப்பர் பிளேட்டுக்கு மேல சில்வர் அயோடைட் கோட்டிங் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை கேமராக்குள்ள வச்சு லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளேட்ல இமேஜை கேப்சர் பண்ணிருக்காரு. 15 minutes எக்ஸ்போசர் டைம் முடிஞ்சதும் அதை லைட் வெளிச்சத்துல பட்டா அழிஞ்சு போகாத மாதிரி நிறைய கெமிக்கல் சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காரு. இந்த மெத்தடுக்கு பேர் தான் டெகரேட்டிவ் மெத்தட்னு சொல்றாங்க. இந்த டெகரேட்டிவ் போட்டோகிராஃபி மூலமா தான் அமெரிக்கா பிரசிடென்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கனோட போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. 1850 வரைக்குமே இந்த மெத்தட் போட்டோகிராஃபி தான் ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெட் பிளேட் போட்டோகிராஃபின்னு டெவலப் பண்ணாங்க. இந்த வெட் பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா டெகரேட்டிவ் யூஸ் பண்ண காப்பர் பிளேட்டுக்கு பதிலா கிளாஸ் பிளேட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. முன்ன இருந்த எக்ஸ்போசிங் டைம் விட இது நேரம் கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. இதோட நிக்காம இதுக்கு அடுத்த லெவலா ஃபிலிம் கண்டுபிடிச்சு ஃபிலிமை ரோல் ஆக்கி போட்டோ எடுக்கலான்னு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன். இவர் வேற யாரும் இல்ல, கொடாக் நிறுவனத்தோட ஃபவுண்டர். இந்த மாதிரி கேமரா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் கிட்டையும் பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் இருந்துட்டு வந்துச்சு. இதை பிரேக் பண்ணணும் தான் கொடாக் ஃபிலிம் ரோல் கேமராலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் ரோல் கேமரா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் விலை குறையாகவும் சேல் பண்ணாங்க. 1939 வேர்ல்டு வார்லாம் நடக்கும்போது ஜேர்னலிஸ்ட்லாம் இந்த ஃபிலிம் ரோல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா தான் சினிமாக்கும் ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ண முடியும்னு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கொடாக் நிறுவனத்தோட ஃபவுண்டர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் இந்த கொடாக் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. 1975 ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா அப்படின்னு கொடாக் கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதோட அட்வான்ஸ் டைப் தான் 90sல நம்ம பார்த்த இந்த கேமரா. 90s கிட்ஸ்க்கு இந்த கேமரா பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா போலரைட் அப்படின்ற கம்பெனி இன்ஸ்டன்ட் இமேஜ் கிடைக்கிற மாதிரி கேமராஸ்லாம் 1960sல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஸ்டன்ட் இமேஜ் கேமரா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஆனால் 2008 போலரைட் இந்த கேமராலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இன்ஸ்டன்ட் கேமராவை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் போலரைட் அளவுக்கு இமேஜ் குவாலிட்டி அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் SLR கேமராஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அசிகின்ற கம்பெனி அசிகி ஃபிளெக்ஸ், அப்புறம் நிக்கான்ன்ற கம்பெனி நிக்கான் எஃப் அப்படின்ற கேமராலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நிக்கான் எஃப் அப்படின்ற கேமரால லென்ஸ் சேஞ்ச் பண்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் SLR டைப் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1990sல கேமரா கம்பெனிஸ்லாம் இமேஜ் எலக்ட்ரானிக் முறையில் கார்டில் ஸ்டோர் பண்ணலான்னு தீவிரமா ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்த கெனான், நிக்கான், பென்டாக்ஸ் இது போன்ற மற்ற கம்பெனிஸும் இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு டிஜிட்டல் கேமராஸை மேட் பண்ணாங்க. இப்போ எல்லார் கையிலும் அட்வான்ஸ்டான DSLR கேமராஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் 1568 இருந்து போட்டோகிராஃபி இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கு. இப்படி போட்டோகிராஃபிக்கு நிறைய ஹிஸ்டரி இருந்தாலும் வீடியோகிராஃபிக்கு முதல்ல 1878 எட்வர்ட் மெக்பிரிட்ஜ்னு ஒருத்தர் ஒரு 12 கேமராவை பக்கமா வச்சு ஒரு குதிரையை ஓட விட்டுருக்காரு. இந்த 12 ஷாட் எடுத்து அது வீடியோவா உருவாக்கியிருக்காரு. இதை தான் முதல் மோஷன் பிக்சர்னு சொல்றாங்க. அடுத்து லூயிஸ் லீ பிரின்ஸ் என்றவர் 1888 சிங்கிள் லென்ஸ் கேமரா கண்டுபிடிச்சாரு. அந்த கேமரா வச்சு ரவுண்ட் டே கார்டன் சீன் அப்படின்ற ஷார்ட் பிலிமை 2.11 செகண்டுக்கு எடுத்திருக்காரு.
இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான சில போட்டோஸ் பத்தி பார்க்கலாம். உலகத்திலே முதல்ல எடுக்கப்பட்ட செல்ஃபி எதுன்னு தெரியுமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ தான் வேர்ல்ட்லயே முதல்ல எடுக்கப்பட்ட செல்ஃபி. இந்த போட்டோவை 1839ல ராபர்ட் கொலினஸ் என்றவர் தான் இந்த போட்டோவை எடுத்திருக்காரு. அந்த காலத்திலேயே டெகரேட்டிவ் கேமரா யூஸ் பண்ணி இந்த செல்ஃபி எடுத்திருக்காங்க. இப்போ நாமலாம் செல்ஃபி ஈஸியா எடுக்கிறோம். ஆனா இந்த செல்ஃபி எடுக்க எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஒரே இடத்துல ஒரே போஸ்ட்லயே அசையாம உட்காந்து எடுத்திருக்காங்க. அந்த காலத்து போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்காம ஸ்டிஃபா நிற்பாங்க. அது ஏன்னா அப்போ இருந்த கேமராஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டோ எடுக்க 6லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால ரொம்ப நாள் சிரிச்ச மாதிரி நிற்க முடியாது. கொஞ்சம் அசைஞ்சாலும் போட்டோ பிளர் ஆகிடும். ஸோ அதனால ஸ்டிஃபா நிற்க வச்சு ஒரே போஸ்ட்லேயே போட்டோ எடுத்தாங்க. முதல்ல மனுஷனை கேப்சர் பண்ண போட்டோ எது தெரியுமா? 2 பேர் லெஃப்ட் சைட் கார்னர்ல இருப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஷூ பாலிஷ் போடுற மாதிரி. இந்த போட்டோவை டெகரேட்டிவ் போட்டோகிராஃபின்ற டெகரே தான் 1838ல எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த போட்டோ தான் வேர்ல்ட்ல எடுக்கப்பட்ட முதல் குரூப் செல்ஃபி. இந்த போட்டோவை 1920ல போட்டோகிராஃபி வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கும் போது எடுத்திருக்காங்க. இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட ஏரியல் வியூ போட்டோகிராஃபி. ஹாட்டர் பலூன்ல 2000 ஃபீட்டுக்கு மேல இருந்து எடுத்திருக்காங்க. 1860ல ஜேம்ஸ் வெல்ஸ் பிளாக் அப்படின்றவர் தான் இந்த போட்டோ எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த போட்டோ தான் முதலா எடுக்கப்பட்ட சூரியனோட இமேஜ். 1845ல பிரெஞ்சு பீப்புளால எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ முதலா லைட்டிங்கை கேப்சர் பண்ண போட்டோ இது. 1882ல வில்லியம் ஜெனிங்ஸ் அப்படின்ற போட்டோகிராஃபர்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டோ தான் முதலா எடுக்கப்பட்ட கலர் போட்டோ. இந்த போட்டோவை 1861ல தாமஸ் சட்டன் அப்படின்றவர் தான் எடுத்திருக்காரு. ஒரு பிளேட்ல பெயிண்டிங் ஆரம்பிச்ச போட்டோகிராஃபி இப்போ ஒரு மெமரி கார்டு வரைக்குமே வளர்ந்து வந்திருக்கு. கேமராவை பத்தி சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கேமராவோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஸோ கேமராக்கு ஒரு எண்டே இல்லை. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்க வரேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கருவாயா.